வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இதை பாருங்க, இதுதான் அரைக்கீரை. கீரையிலே சிறந்த கீரை அரைக்கீரை. அரை என்றால் நம்ம கணுக்கால்கள், முட்டி, அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நரம்புகள் கட்டுக்கட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கங்கே முடிச்சா இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடங்களில் இருக்கிற வலிகளையெல்லாம் போக்கும் இந்த அரைக்கீரை. இது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும்தான் சிறப்பாக கிடைக்கிறது. பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மற்ற மாவட்டங்கள்லாம் அதிகமாக இந்த கீரை அந்தந்த சீசனில் தான் போடுவாங்க. அதுவும் இது அதிகமாக கிடைக்கிறதில்ல. அங்கே தண்டுக்கீரை மற்ற கீரைகள் அகத்திக்கீரையெல்லாம் கிடைக்கும். ஆனால் இங்கே அகத்திக்கீரை அதிகமாக கிடைக்கிறதில்ல. ஏன்னா அங்கே வயல்கள் அதிகம், அதனால் அகத்திக்கீரை கிடைக்கும். அது நல்லது. ஆனால் இங்கே இருக்கிற இந்த பாருங்க அரைக்கீரை, அந்த சகப்பாக இருக்குது பாருங்கள், அந்த நரம்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். அது மாதிரி அது ஓடி எல்லா இடத்துலையும் இருக்கிற வலிகளையெல்லாம் போக்கும். நான் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு 10 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் சுமாராக. அதான் போக 5 கிலோமீட்டர், வர 5 கிலோமீட்டர் நடந்துட்டு கடைசி நேரத்தில் அந்த முட்டியில் அந்த நரம்பில் வலி எடுத்துக்கிச்சு. உடனே நான் எங்கள் தங்கச்சிக்கிட்ட சொன்னேன், எனக்கு வலிக்குது ரொம்ப அப்படின்னு சொன்னேன். அவள் ஏதோ ஒரு ஸ்பிரிட் வச்சுருந்தா அதை முட்டியில் போட்டு விட்டா. உடனே அந்த ரூமில் அந்த அறையில் நாங்கள் தங்கி இருக்கும்போது அப்போ தான் நினச்சேன், இந்த கீரையை போய் உடனே வாங்கி சாப்பிடணும். ஏன்னா இது சாப்பிட்டு ஒரு 4-5 நாள் ஆயிட்டு. இதனுடைய எஃபெக்ட் அப்படி இருக்குது உடம்புல. அதனால் தவறாமல் அனுதினமும் கீரையை சாப்பிடுங்கள். பாருங்க, பாவேந்தர் பாரதிதாசனும் அதை தான் கூறியிருக்கிறார். பாரதியாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. கீரைகளுக்கு மிகுந்த எந்த மருத்துவமும் கிடையாது. அரை கீரை பாருங்க, இதை மாதிரி பார்த்து வாங்கணும். தண்டெல்லாம் அப்படி என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணியிருப்பாங்க, நரமாக ஓடி இருக்கும் பாருங்க. பா, எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இந்த கீரை எங்கேயுமே கிடைக்காது. மக்களே வாங்கி சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின்.